சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமம் ஆயிருமா? அதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போயிட்டு செல்வியோட தவத்தை கலைக்கணும். ஆமாண்டி, எப்படியோ மகா உயிர் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கும். அவளுக்கு உன்னோட ரத்தத்தை கொடுத்தாதான் உயிர் பழப்பான்னு சொன்னா நிச்சயமா அவ தவத்தை கழிச்சிருவா. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போய்கிட்டு தானே இருக்கேன். ஐயோ, கோவப்படாதப்பா. எங்க அவசரம் உனக்கு என்ன தெரியும்? போப்பா. இவ்வளவு நேரம் அசையாம உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? அம்மன் அருள் இல்லாம இந்த தவத்தை யாருமே செய்ய முடியாது. இந்த பொண்ணுக்கு அம்மனே இறங்கி வந்து அருள் கொடுத்திருக்கு. சீக்கிரமா இறங்கி வா. இந்தப்பா, வா வா, சீக்கிரம் வா. அடடா, இந்தப்பா, நீ வெயிட் பண்ண, நீ வா. சூரியன் மறைஞ்சிடுச்சு. அம்மா தாயே, இந்த பொண்ணுக்கு நீதான் மனசு இறங்கி தவத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிருக்க. உன்னோட அருளே அருள்மா. ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி. அம்மாடி, அணையா அவளுக்கு எடுத்துட்டு வா. அப்படியே அம்மனுக்கு முன்னாடி வைமா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. இந்த அம்மன் அருளால நீ எடுத்த தவம் எந்த இடையூறும் இல்லாம நிறைவேடுச்சுமா. தீர்த்தத்தை வாங்கிக்க. இவ்வளவு நேரம் உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் மறந்து மனசு ஒருமுகப்படுத்தி தவம் இருந்தது சாதாரண விஷயம் இல்லம்மா. இது மிகப்பெரிய அதிசயம்மா. இந்த அம்மன் மேல நீ வச்சிருக்கிற உண்மையான பக்தியை தான் இது நிரூபிச்சிருக்குமா. நிச்சயம் நீ வேண்டி வந்தது உனக்கு நிறைவேறும்மா. இந்தம்மா, பிரசாதத்தை வாங்கிக்கம்மா. ஓம் சக்தி, பராசக்தி. இதுவரைக்கும் நீ செஞ்ச தவத்துக்கு இனிமே நீ தங்கியிருக்க போற ஒரு வாரத்துக்கும் இந்த அம்மனோட அருள் முழுசா உனக்கு இருக்குமா.
இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீ அம்மனுக்கு சேவை செஞ்சு உன் விரதத்தை நல்லபடியா முடியுமா? இந்த கோவில் விட்டு இழுத்துட்டு போக பல சூழ்ச்சிகள் நடக்கும். ஆனா நீ உன் வேண்டுதலை முழுமையா முடிக்காம அம்மன் கிட்ட வளையல வாங்கிட்டு தான் நீ கோவிலை விட்டு வெளியேறணுமே தவிர வேற எந்த சூழ்நிலையிலையும் நீ வெளியேறக்கூடாது. சரிங்கய்யா. என்னம்மா இது? இப்படி அவ எடுத்த தவத்தை நல்லபடியா முடிச்சு தொலைச்சிட்டாளே. அந்த ஆட்டோக்காரன் இருக்கானே, அவ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்நேரம் பக்தி பரவசம் அதிசயம்னு தெரியாமலே போயிருந்திருக்கும். என்னவோ உலகத்துல இல்லாத அதிசயத்தை செஞ்ச மாதிரி தெய்வத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. விடுமா, இவ இன்னைக்கு இந்த தவத்தை தானே சரியா முடிச்சிருக்கா. அதான் அந்த பூசாரி ஒரு வாரம் இங்கேயே தங்கி இருந்து வேண்டுதல் முடிச்சாதான் அவன் வேண்டுதல் நடக்கும்னு சொன்னார்ல. நாம அதை நடக்க விட்டாதானமா ஹாஸ்பிட்டலுக்கு இவள நம்ம உடனே கூட்டிட்டு போவோம். எப்படி இவ வேண்டுதல் செஞ்சு முடிக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். செல்வி, கீர்த்தி, மத்தவங்கள எங்க? என்ன நீங்க 2 பேர் மட்டும் இங்க நிக்கிறீங்க? நல்லா இப்ப வந்து கேளு. ஏன் நடந்ததெல்லாம் ஒன்னும் தெரியாதுல்ல? என்ன பேசுறீங்க? என்ன நடந்தது? நான் இவ்ளோ நேரம் தவத்துல இருந்தேன், இப்பதான் முடிச்சிருக்கேன். என்னாச்சு? மகா அன்னைக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? மகானிக்கு ஆக்சிடென்ட்டா? எப்படி? அவங்க நம்ம கூட கோவில தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எல்லாம் உன்னாலதான். உனக்கு மாலை குங்குமம் தாலின்னு வாங்கிட்டு வர்றதுக்கு வெளியில கடைக்கு போயிட்டு வரப்பதான் அப்போ கூட்டத்தோட கூட்டமா மாட்டி கீழே விழுந்து வயித்துல அன்னைக்கு பலமா அடிபட்டுருச்சு. தலையிலயே செம்ம அடி. பாவம் அண்ணே இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க. எல்லாமே உன்னாலதான் செல்வி. உனக்கு உதவி செய்யறேன்னு போய் தான் அண்ணி அங்க சீரியஸா படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, அப்பா அம்மா அத்தை எல்லாருமே இப்ப எங்க இருக்காங்க? எல்லாம் வேற எங்க இருப்பாங்க? எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஏய், அத விர்றி. இந்த பார் செல்வி, மகாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீதான். பாவம் மகா, அவ உயிருக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தை உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு டாக்டர் கைய விரிச்சிட்டாங்க. நீ என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன் புருஷனுக்காக தவ நிலைமையில போய் உட்காந்துட்ட. உன்னை கூப்பிட்டு சொல்றதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். நீ கண்ணை திறக்கவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. தாயே, என்ன இதெல்லாம்? இப்பதான் நல்லபடியா தவத்தை முடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ள இவ்ளோ பெரிய இடிய தூக்கி என் தலைமையில வைக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? செல்வி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். மகானிய காப்பாத்தணும்னா இப்ப உடனே ஆபரேஷன் பண்ணியாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா கீழே விழுந்து மண்டையில அடிபட்டதுல மகானிக்கு பிளட் லாஸ் ஆயிடுச்சு. 2 பாட்டில் பிளட் ஏத்திட்டு தான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ ரேர் பிளட் குரூப்னால எவ்வளவு ட்ரை பண்ணியும் எங்கேயுமே அந்த பிளட் குரூப் கிடைக்கவே இல்ல. ஏன் ரத்தம் கிடைக்கல?